வணக்கம் சகோதர சகோதரிகளே, வெல்கம் டு த கைடிங் தமிழ். கார்டியோவாஸ்குலர் ட்ரைனிங். கார்டியாக்ங்கிறது ஹார்ட். இது சொல்லும் போதே எல்லாருக்கும் தெரியும். கார்டியோவாஸ்குலர் ட்ரைனிங்கிறது இருதயத்தினுடைய நன்மைக்காக அப்படின்ட்டு, ஃபேட் லாஸுக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் ஃபீல்டுக்குள்ளே வரும்போது கார்டியோன்ற வார்த்தையே யாருக்கும் தெரியாது. ஏரோபிக்ஸ்ன்னு வாங்க. சில பேர் இன்னும் ரொம்ப ப்ரிமிட்டிவாக போச்சுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வயது குறையணும்னா ஸ்டொமக் செய் அப்படின்வாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப க்ரூடாக இருக்கும். ஐ டோன்ட் பிளேம் தெம். அப்போது இப்போ இருக்கிற அளவு தகவல்களுக்கான ஆக்சஸ் அப்போ இல்லை. வி குடன்ட் ரீச் அவுட் ஃபார் ஸோ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு பீரியட் ஆஃப் இயர்ஸ் நம்மளுடைய நாலேஜ் இது டெவலப் ஆகிருக்கு. ஆனால் இப்போதும் இன்னும் சில பேர் இதில் கார்டியோங்கிறது வரும்போது இன்னுமே நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி நான் பல வீடியோக்குள்ளே சின்ன சின்ன பிட்ஸாக சொல்லியிருக்கேன். என்னுடைய செமினாரில் சொல்லியிருக்கேன், கிளாஸில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் கார்டியோ பற்றிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். கார்டியோவாஸ்குலர் ட்ரைனிங்கிறது இருதயத்திற்கு பயிற்சி. உங்களுடைய இருதயத்தினுடைய வேலை ஆக்சிஜனை லோடு பண்ணிக்கிட்ட பிளட்டை மசிலுக்கு அனுப்பணும் வேலை செய்கிறதுக்கு. அங்கேருந்து திரும்பி ரிட்டர்ன் ஆகிற பிளட்டை திருப்பி சுத்தம் பண்ணி திருப்பி ஆக்சிஜனை லோட் பண்ணி பண்ணணும். இது ஒரு சைக்கிள் போய்கிட்டே இருக்கும். இந்த பிளட்டை ஆக்சிஜனை பிளட்டில் லோட் பண்ணுற வேலையை தான் லங்ஸ் பண்ணுது. இந்த லங்ஸ் அண்ட் ஹார்ட் ரெண்டும் கரெக்டாக வேலை செஞ்சதுன்னா உங்களால் தீவிரமாக வேலை செய்ய முடியும், கடுமையாக வேலை செய்ய முடியும், பயிற்சி செய்ய முடியும், அண்ட் ஆல் தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஓகே, ரொம்ப இறக்குதுன்னு சொன்னால் போதுமான ஆக்சிஜனை உங்கள் லங்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியலன்னு அர்த்தம். இட்ஸ் நாட் ஹார்ட், இட்ஸ் யுவர் லங்ஸ். ஸோ ஹார்ட் அண்ட் லங்ஸ் ஆப்டிமல், போதுமான அளவு இயங்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த வேலையை செய்கிறதுக்கு கார்டியோவாஸ்குலர் ட்ரைனிங் ரொம்பவுமே உதவும். அப்பார்ட் ஃப்ரம் தட், ரத்த ஓட்டம் உடல் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால கேலரிஸ் பேர்ன் ஆகுது. இது அதிக நேரம் நம்ம செஞ்சோம்னா கார்போஹைட்ரேட்ஸ் செலவாகிடும். மசிலில், லிவரில் ஸ்டோர் ஆகிருக்கிற கிளைக்கோஜன், ஸ்டோர்டு ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் எக்ஸ்பெண்ட் செலவாகி அதற்கு மேல் எனர்ஜிக்கு வேறு வழி இல்லாமல் பாடி ஃபேட் செல்ஸ்க்குள்ளே இருக்கிற கொழுப்பு சத்தை பயன்படுத்திக்க ஆரம்பிக்கும். செல்லு அழியாது, செல்லுக்குள்ளே இருக்கிற அந்த சத்து பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். இந்த நிலை ஏற்படணும், அந்த ஃபேட் செல்ஸுக்குள்ளே இருக்கிற சத்தை பாடி பேர்ன் பண்ணணும்னு சொன்னால் யூ ஹேவ் டு டூ கார்டியோ ஃபார் அ லாங்கர் டைம். ஒரு 15லேருந்து 20 நிமிடங்கள் நீங்கள் கார்டியோ கேப் விடாமல் செய்கிறீங்கன்னு சொன்னால் பிளட்டில் இருக்கிற சுகர், லிவரில் இருக்கிற கிளைக்கோஜன், மசிலில் இருக்கிற கிளைக்கோஜன் இது எல்லாமே செலவாயிடும், எக்ஸ்பெண்ட் ஆகும். 20 நிமிடத்தை தொடர்ந்து நீங்கள் பயிற்சி செய்யும் போது உடல் பார்க்கும், நமக்கு எனர்ஜிக்கு வேறு வழி இல்லை. ஓகே, பாடி ஃபேட் செல்ஸ் இருக்கா, அந்த ஃபேட் செல்ஸுக்குள்ளேருந்து ஃபேட் சத்தை அதை எடுத்து அதை லேட்டஸ்ட் யூட்டிலைஸ் இட் ஃபார் எனர்ஜின்னு சொல்லி அதை எக்ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ ஜென்ரலாக 20 நிமிடத்தை கடந்த பிறகு தான் பாடி ஃபேட் பர்னிங் ஜோனுக்குள்ளே என்டர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 20 நிமிடம் ரொம்ப தீவிரமாக பண்ணாமல் ஒரு மாடரேட்டான இன்டென்சிட்டியில் கார்டியோ பண்ணிங்கனாலே உங்கள் கிளைக்கோஜன் காலி ஆகிடும். அதன் பிறகு ஒரு ஃபேட் பர்னிங் ஜோனை என்டர் பண்ண பிறகு ஒரு 15லேருந்து 20 நிமிடங்கள் 25 நிமிடம் டோட்டலாக 45 மினிட்ஸ் கார்டியோ நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் மாடரேட் இன்டென்சிட்டியில் உங்கள் பாடி ஃபேட்டை எரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த ஃபேட் லாஸ் நீங்கள் கார்டியோவை முடித்த ஒரு 1.5லேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்கிற ஆய்வுகள் இருக்குது. ஓவர் பீரியட் ஆஃப் டேஸ், வீக்ஸ் அண்ட் மந்த்ஸ், நாட்கள், வாரங்கள், மாதங்கள் செல்ல செல்ல படிப்படியாக உங்களுடைய பாடியில் ஃபேட் குறைஞ்சி உங்களுடைய பாடி லீன் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு ப்ராப்பரான டயட் அண்ட் ப்ராப்பர் வெயிட் ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். இதை மறந்துடாதீங்க. கொழுப்பற்ற தசைகளை கூட்டுறதுக்கு வாரத்துக்கு 2லேருந்து 4 நாட்கள் ப்ராப்பரான எடைப்பயிற்சி, சரியான பயிற்சிகளை தேர்ந்தெடுத்து ப்ராப்பர் ஃபார்மில் பண்ணி லீன் மசிலை கூட்டுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு கார்போஹைட்ரேட்ஸை கொஞ்சம் கட் பண்ணி எனர்ஜிக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு கரெக்டான அளவு ப்ரோட்டீன், கரெக்டான அளவு ஃபேட், ஃபைபர், வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாம் சேரும்போது உங்கள் பாடி இட் வில் பிகம் அ மசில் பில்டிங் ஃபேட் பர்னிங் மெஷின். அதிக தீவிரத்தோடு செய்கிற HIIT கார்டியோ இருக்குது. HIIT கார்டியோவை பற்றி நான் ஏற்கனவே தனி வீடியோ போட்டிருக்கேன். ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங், இது உங்களுடைய ஹார்ட்டுக்கு, லங்ஸுக்கு நல்ல பயிற்சி. ஆனால் இது பெரும்பாலும் கிளைக்கோஜன் அல்லது கார்போஹைட்ரேட்ஸை தான் காலி பண்ணும். ஸ்டோர்டு பாடி ஃபேட்டையும் கொஞ்சம் பர்ன் பண்ணும். பட் லோ இன்டென்சிட்டி, கம்மி இன்டென்சிட்டியில் அதிக நேரம் பண்ணுற கார்டியோ, ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் ரெண்டையும் கம்பேர் பண்ணி எது அதிக ஃபேட்டை பர்ன் பண்ணுதுன்னு பார்த்தா லோ இன்டென்சிட்டி
எக்ஸ்டெண்டட் டியூரேஷன் கார்டியோ, குறைந்த இன்டென்சிட்டியில் அதிக நேரம் பண்ணுற கார்டியோ தான் ஹெச்ஐஐடி கார்டியோட அதிக பாடி ஃபேட்டை பர்ன் பண்ணுதுன்னு பல ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அந்த கருத்தில் நானும் உடன்படுறேன். சிலருக்கு மாற்று கருத்து இருக்கலாம். இது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். இந்த ஸ்கூல் ஆஃப் தாட் ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டின்னு சொல்லலாம். ஒரு 60 விழுக்காடு நபர்களுக்கு மேலே இந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டை ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்காமல் இருக்கிறவங்க அது அவங்களுடைய கருத்து, அதையும் மதிப்போம். இந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டை வச்சு பேசுவோம். ஸோ உங்களுக்கு பாடி ஃபேட்டை பர்ன் பண்ணணும்னு சொன்னால் கார்டியோ செஷனை தனியாக வைங்க, ஒர்க் அவுட்டை தனியாக வைங்க. ஏன்னா இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒர்க் அவுட் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20-25 நிமிஷம் கார்டியோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்போ ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி சாப்பிட்ட மீல்லேருந்து சாப்பிட்ட கார்போஹைட்ரேட்ஸ், கிளைக்கோஜன், ஏற்கனவே உங்கள் மசிலில் ஸ்டோர் ஆகிருக்கிற கிளைக்கோஜன் எல்லாம் ஓரளவுக்கு குறையும். கம்ப்ளீட்டாக காலியாவதில்லை, கணிசமான அளவு குறையும் அல்லது ஓரளவாவது குறையும். அந்த கிளைக்கோஜன் தான் உங்களுடைய ஒர்க் அவுட்டுக்கு எரிபொருள். வண்டியில் இருக்கிற பெட்ரோலை குறைச்சிட்டு வண்டியை வெளியே எடுக்கிற மாதிரி. அதற்கு பதிலாக கிளைக்கோஜன் உள்ள ஃபுட்டை சாப்பிட்டீங்க, ஏற்கனவே மசிலில் கிளைக்கோஜன் லோடாக இருக்குது, ப்ரோட்டீனை சாப்பிட்டீங்க, யோர் ப்ரீ ஒர்க் அவுட் மீல் ஹேஸ் பீன் பர்ஃபெக்ட். இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் ஒர்க் அவுட் எடைப்பயிற்சிகள் செய்கிறீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ், கிளைக்கோஜன் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ப்ராப்பரான ஒர்க் அவுட் முடிஞ்சிருக்கும். ஒர்க் அவுட் முடியும் போது ஒரு 35 40 நிமிடங்களில் ஒர்க் அவுட்டை முடிச்சிங்கன்னா உங்கள் பிளட் சுகர் கம்மியாயிடும், உங்களுடைய மசில் கிளைக்கோஜன் ஆல்மோஸ்ட் காலியாயிடும், லிவரில் கிளைக்கோஜன் இருக்காது, ஆல்மோஸ்ட் காலியாயிடும். இந்த நேரத்தில் நீங்கள் ஒர்க் அவுட்லேருந்து கார்டியோவுக்கு போனீங்க, ஒரு லோ இன்டென்சிட்டி கார்டியோ ஒரு 15-20 நிமிடங்கள் செய்தீங்கன்னா முதல் நிமிஷத்துலேருந்து உங்கள் பாடி ஃபேட்டை பர்ன் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா கிளைக்கோஜன் ஆல்மோஸ்ட் இல்லை. ஸோ ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி கார்டியோவா, ஒர்க் அவுட்டுக்கு பிறகு கார்டியோவானா ஆல்வேஸ் ஒர்க் அவுட்டுக்கு பிறகு கார்டியோ பண்ணுறது பெட்டர். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்க பாப்பி. ஐடியலாக சொல்ல போனால் கார்டியோவை நீங்கள் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ஃபாஸ்டட் கார்டியோவாக பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா ஒர்க் அவுட்டை முடிக்கிறீங்க ஒரு 30-40 நிமிடங்கள், உங்கள் க்ரோத் ஹார்மோன், டெஸ்டோஸ்டரான் எல்லா அவுட்புட்டும் பீக்கில் இருக்குது. இம்மீடியட்லி ஹேவ் யூ போஸ்ட் ஒர்க் அவுட் வே ப்ரோட்டீன் ஆர் வாட் எவர், கெட் அவுட் ஆஃப் த ஜிம். அதுக்கு ஒரு 20-30 நிமிடங்கள் கழித்து ஹேவ் அ ப்ராப்பர் போஸ்ட் ஒர்க் அவுட் மீல். இது உங்களுடைய ரெக்கவரிக்கு, உங்கள் மசில் க்ரோத்துக்கு, மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணும். ஸோ கார்டியோவை நீங்கள் ஒரு தனி செஷனில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஐடியலாக அதுதான் பெஸ்ட். அது முடியாது சார்னு சொல்கிறவங்க ஒர்க் அவுட்டை முடித்த பிறகு ஒரு 15 நிமிடம்லேருந்து அதிகபட்சம் 20 நிமிடங்கள் லோ இன்டென்சிட்டி எக்ஸ்டெண்டட் டியூரேஷன் பண்ணுங்கள். ஹெச்ஐடி கார்டியோவை ஹெல்த்துக்கு பண்ணுங்கள், அதை ஒரு தனி செஷனாக பண்ணுங்கள். ஓகே. அண்ட் லெக் ஒர்க் அவுட் பண்ண பிறகு ரொம்ப கடுமையான கார்டியோ வேண்டாம். ஏன்னா லெக் ஒர்க் அவுட் பண்ண பிறகு கடுமையான கார்டியோ பண்ணால் சிலருக்கு மசில் லாஸ் ஆகும். ஸோ ஒன்ஸ் அகெயின் உங்கள் பாடி எப்படி ஒர்க் பண்ணுது, என்ன மாதிரி ரெக்கவர் ஆகுது, இதை பொறுத்தெல்லாம் தான் நீங்கள் முடிவு பண்ணணும். ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி ஒரு பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கார்டியோ சிலர் பண்ணுவாங்க, பண்ணலாம். அதை எக்கச்சக்கமாக பண்ணாதீங்க. ஒரு 3-5 நிமிஷம் ஒரு மாடரேட் இன்டென்சிட்டியில் லைட்டாக கொஞ்சம் சைக்கிளிங்கோ வாக்கிங்கோ பண்ணி பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணி எல்லா ஜாயின்ட்ஸ்க்கும் பிளட் பம்ப் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு உங்கள் ஹார்ட் ரேட்டை லைட்டாக எலவேட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் டூயிங் யுவர் வார்ம் அப் ஆர் யுவர் பேஸ் கண்டிஷனிங் as what we call it. பேஸ் கண்டிஷனிங்னு நாங்கள் எங்களுடைய ஃபிட்னஸ் அண்ட் எஜுகேஷனில் சொல்கிறது என்னென்னா, உங்களுடைய பயிற்சிகளுக்கு உங்களை தயார்படுத்துகிறோம், உள்ளுக்குள்ளே இருக்கிறத தயார்படுத்துவோம். அதை தயார் பண்ணதுக்கு பிறகு தான் வார்ம் அப். நாங்கள் அதை அப்படி தான் சொல்லுவோம். ஸோ அதற்கு முன்னாடி நீங்கள் கார்டியோ பண்ண போனீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போதும். டோன்ட் கோ ஓவர் போர்ட் ஆன் யுவர் கார்டியோ. கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். உங்களுடைய உறுப்புகளுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், உடலில் ஃபேட் குறையும், யூ வில் பில்ட் லீன் மசில், யூ வில் பி ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி ஃபார் அ லைஃப் டைம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோவையும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழ்க தமிழ், வாழ்க பாரதம்.